ஒப்பப்பான தேவன் யார்? சொல்லுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலம் செய் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். நம்மை நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலம் செய் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஒரு முறை கூட. செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நீர். ஒரு நம்பிக்கையோடு ஆமென். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். உரகலலலலலபோ. ஓ நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? உரகலலலலலலபோ. உரகலலலலலலலலலலல. உரகலலலலலலலலலலலலலலலல. உரகலலலலலலலலலலலலலலல. உரகலலலலலலலலலலலலல. உரகலலலலலலலலலலலல. உரகலலலலலலலலலலலல. இயேசுவே நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். இயேசுவே ஆமென். நீர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாதப்பா. நீங்க செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆண்டவரே நீர் திட்டமிட்டபடியே நடக்கும். நீர் வாக்குரைத்தபடியே நிறைவேறும். உம்முடைய ஆலோசனைகள் மட்டுமே நிலை நிற்கும். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா. நீரே சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். அப்படியே உள்ளத்திலிருந்து சொல்லலாம். தேவரே
உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? உரகலபோ நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஆமாப்பா, நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமாண்டவரே, நீர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. நீர் நிர்ணயித்தபடியே நடக்கும். நீர் ஆண்டவரே சொன்னபடியே, நீர் வாக்குரைத்தபடியே நிறைவேறும். நன்றி ராஜா, உங்க நாமம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த சபையிலும் இந்த ஊழியத்திலும் எங்கள் குடும்பங்களிலும் நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்களோ அது மட்டும் தான் நடக்கணும் அப்பா. அது மட்டும் நடக்கும், நடந்தே தீரும், நிச்சயம் நிறைவேறும் அப்பா. விசுவாசத்தோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபையால் தாங்கும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்று தியானிக்கும்படியாய் யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம், ஜோப் சாப்டர் 23. யோபு 23க்கு போகலாம். இங்கு இந்த அதிகாரம் தொடங்குவது எலிபாசுவுக்கு யோபுவின் பதில். ஆமென். யோபுவுடைய கஷ்ட காலங்களில், கஷ்டத்தின் நாட்களில் ஆறுதலை தேடி இருந்தபோது யோபுவின் சிநேகிதர்கள் வர்றாங்க. அந்த சிநேகிதர்கள் யோபுவுக்கு நன்மைக்காய் அல்ல தீமைக்காய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் யோபுவை குற்றப்படுத்துவதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எப்படி குற்றப்படுத்துறாங்கன்னா, ஆண்டவர் நீதிமானை தண்டிப்பாரோ? ஆமென். அப்ப அதனுடைய பொருள் என்ன? நீ நீதிமான் இல்ல. ஆமென். அல்லேலூயா. அப்போ இப்படியே தான் அந்த 3 சிநேகிதர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? யோபுவை குற்றப்படுத்துவதாகவே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தண்டிக்க மாட்டார், நீதிமானை அவர் கைவிட மாட்டார். ஆமென். நீ ஆண்டவருக்கு நியாயம் சொல்ல நீ என்ன பெரிய நீதிமானா? ஆமென். இதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாமே என்ன செய்யுது? யோபுவை காயப்படுத்துகிறது. ஆமென். ஆறுதலை தேடி இருந்தவன், ஆறுதலுக்காய் காத்திருந்தவன், ஆனால் இன்றைக்கு அதே ஜனத்தினால் அவன் மீண்டும் 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 காயப்படுத்தப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த காயப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில யோபு அந்த சிநேகிதனுக்கு மறுபடி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. யோபு பிரதித்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்றைய தினம் அவரே சொல்றாரு, இன்றைய தினம் என்னுடைய அங்கலாய்ப்பு என்ன செய்யப்படுகிறது? முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. அதாவது நான் என்னுடைய அங்கலாய்ப்பு வேற, ஆனா அதனுடைய ஆறுதல், அதற்கு வருகிற பதில் அதுக்கு முரணாய் இருக்கிறது. ஆமென். சம்பந்தமே இல்லை. என்னுடைய துன்பத்திற்கு, என்னுடைய இக்கட்டுக்கு, இல்லாவிட்டால் என்னுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு ஆறுதல் வரவேண்டிய இடத்திலிருந்து என்ன வருகிறது? வேதனை தான் வருகிறது. ஆமென். முரணான காரியங்கள் வருகிறது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாய் இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து
என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அப்போ யோபுடைய இங்க வேதனை என்னன்னா, இந்த மனிதர்கள் என்னை சமாதானப்படுத்த முடியல, எனக்கு ஆறுதல் தருவதற்கு முடியல. அதனால் நான் தேவனை கண்டால், நான் ஆண்டவரை கண்டால், நான் நேரடியாய் என் தேவனிடத்தில் என்ன செய்வேன்? வாதிடலாம். நான் நேரடியாய் என் ஆண்டவரிடத்தில் நான் கேட்கலாம், என்னில் என்ன குறை இருக்கிறது பாருங்க. 4வது, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அப்ப நான் அவரோடு பேசி இருக்கலாம். ஆமென். நான் ஆண்டவரை பார்த்தால், நான் ஆண்டவரை சந்தித்தால், நான் இந்த சிநேகிதர்களோடு பேசுவதை காட்டிலும், இந்த சிநேகிதர்களுக்கு மறுபடி கொடுப்பதை காட்டிலும், என்னை நிரூபிக்க நான் தேவனிடத்தில் நான் பேசிடுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் தேவனிடத்தில் நான் பேசி இருக்கலாம். அந்த வார்த்தைகளால் அதை என் காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்பி இருப்பேன். அப்போ இங்க பிரச்சனை மனுஷன்தான் பிரச்சனை. ஆமென், ஆமென். வேதனையில் அங்கலாய்ப்புகளில் மனிதன் ஆறுதலாய் இருப்பான் என்று நினைத்த யோபுவுக்கு கிடைத்தது எது? முரணான காரியம். அதனால திருப்பி அங்கலாய்க்கிறார். எனக்கு இந்த மனுஷன் சிநேகிதர்கள் வேண்டாம், எனக்கு ஆண்டவர், எனக்கு ஆண்டவருக்கு முன்னால் நான் அவருடைய ஆசனத்துக்கு முன்னால் நான் நின்றாலே போதும், நான் என்னுடைய நியாயத்தை அவரிடத்தில் பேசுவேன். ஆமென். 5, அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, யோபு இங்கு ஒரு விதண்டாவாதம் இல்லாவிட்டால் வெட்டியா ஒரு வாக்குவாதம் பண்ணுவதற்காய் யோபு பேசல, அழகா பேசுறாரு. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் அவருடைய ஆசனத்துக்கு முன்னால் போய் நின்றால் நான் என்னுடைய வாயை என்னுடைய நியாயங்களால் நிரப்புவேன். அப்போ அவருடைய மறுமொழிகளையும் நான் என்ன செய்வேன்? அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியம் இதுதான். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த தவறுகளை தேவன் உனக்கு வெளிப்படுத்தும் போது நீ அதை உணர்ந்து கொள்ளுகிறவனாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுகிற மனோபாவம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, நான் ஆண்டவரை பார்த்தா அவருக்கு முன்னால் நான் என்ன செய்வேன்? என் நியாயத்தை தெரிவிப்பேன். ஆனா அவர் மறுமொழிகளை நான் அறிந்து, அவர் எனக்கு தருகிற மறுபடிகளை நான் அறிந்து, அந்த மறுபடிகளை நான் உணர்ந்தும் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற யோபு, அவனுக்குள் ஒரு தெளிவு இருக்கிறது. ஆமென். எனக்கு தேவையில்லாம ஆண்டவர் இதை எனக்கு தந்திருக்க மாட்டார். ஆனா இவனுங்க சொல்றது போல எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் பாவியும் கிடையாது. யோபுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நான் பாவி இல்லை. ஆமென், ஆமென். 2வது காரியம், இந்த நிச்சயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு உள்ளிலும் இருக்கணும். ஆமென். இந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்தா தான் நாம் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியும். பாருங்க, யோபுவுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கிறது. என்ன சொல்றாரு? நான் ஆண்டவருக்கு முன்னால், இந்த மனுஷனை வேண்டாம், இந்த மனுஷன் எனக்கு என் அங்கலாய்ப்ப முரணாத்தான் பார்க்கிறான், விரோதமா தான் பேசுறான், இவன் வித்தியாசமா பேசுறான், என்னையே குற்றப்படுத்துறான், நான் குற்றவாளியாய் இவன் தீர்க்கிறான், எனக்கு இவனுடைய பேச்சு வேண்டாம். நான் ஆண்டவருடைய ஆசனத்துக்கு முன்னால் நின்றால் நான் என்னுடைய நியாயங்களால் என் வாயை நிரப்புவேன். அப்போ நான் மட்டும் வாக்குவாதம் பண்ணுவதல்ல, ஆண்டவரை ஏன் இப்படி செய்தீர், என் வாழ்க்கையில இதை அனுமதித்தீர், நான் என்ன தவறு செய்தேன், அதெல்லாம் இல்லை. அவர் சொல்லுகிற மறுபடியையும் அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய மனோபாவம் எனக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர்
தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். ஆமென். பாருங்க, ஆண்டவரை சரியாய் அறிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன். ஆமென். அதனால்தான் அவனுடைய வாழ்க்கையில தோல்வி வரவில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, மாம்சம் அழுகிதான் போச்சு, எல்லாமே நடந்துச்சுதான், எல்லாமே நஷ்டம். ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையில தோல்வி வரல. ஏன்னா அவ்வளவு அருமையாய் அவன் கர்த்தரை அறிந்திருக்கிறான். ஆமென். முதல்ல அவனுக்குள்ள விசுவாசம், நான் கர்த்தருக்கு முன்பாய், ஆசனத்துக்கு முன்பாய் நான் நின்றால் என்னுடைய நியாயத்தை நான் பேசுவேன். ஆமென். அல்லேலூயா. இவனுங்க சொல்றது போல எல்லாம் நான் பாவி கிடையாது, இவனுங்க சொல்றது போல நான் குற்றவாளி கிடையாது. எனக்கு என்னை பற்றி தெரியும். ஆமென். அந்த நம்பிக்கை இருந்தது. நான் பாவி அல்ல என்ற நம்பிக்கை யோபுவுக்குள் இருந்தது. 2, அவர் சொல்லுகிற மறுபடியையும் அறிந்து உணர்ந்து கொள்ளுகிற, இல்லாவிட்டால் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் இருந்தது. ஆமென். கர்த்தர் என்ன மறுபடி சொல்றாரோ நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனா இவனுங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, இவனுங்க என்ன வீணாய் குற்றப்படுத்துறாங்க, அதனால இவனுங்க சொல்றதெல்லாம் நான் அங்கீகரிக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய ஆசனத்துக்கு முன்னால் நின்றால், நான் பேசும்போது அவர் எனக்கு உத்தரவு அருளும் போது அதை நான் அறிந்து உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் எனக்குண்டு. ஆமென். அல்லேலூயா. 3வது காரியம், அவன் கர்த்தரை எவ்வளவு அழகா அறிந்திருக்கிறான் என்றால், அவனே சொல்றான் பாருங்க. யோபு சொல்றாரு, அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடுவாரோ? ஆமென். அவருடைய வல்லமையின்படி என்னோட வழக்காடினால் நான் என்ன, காத்துல அடிபட்ட தூசு போல பறந்தே போயிருவேன். ஆமென். அவருடைய வல்லமையின்படியே என்னோடு வழக்காடினான் என்றால் என்னால் நிற்க முடியாது. ஆனா அவன் ஆண்டவரை எவ்வளவு அழகா அறிந்திருக்கிறான் பாருங்க. அவன் சொல்றாரு, அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சரியாய் நாம் அறிந்து கொண்டோம் என்றால், ஆமென், எவ்வளவு தெளிவு பாருங்க. ஆண்டவர் நான் வழக்காடினால் கூட ஆண்டவர் தம்முடைய வல்லமையின்படி என்னோட எல்லாம் வழக்காட மாட்டார், அவர் என்மேல் தயை வைப்பார். ஆமென். அப்போ பாருங்க, இவ்வளவு அவனுக்கு நம்பிக்கை வைக்க காரணம் என்ன? அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. நான் நீதிமான், நான் பாவம் செய்யல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யவில்லை என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தபடியால் தைரியமாய் அவனால் கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. 7, அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம், அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்றான், அங்க சன்மார்க்கன், துன்மார்க்கன் அல்ல, சன்மார்க்கன். ஆமென். நல்ல விதத்தில் வாழ்கிறவன் சன்மார்க்கன் என்னை நியாயம் தீர்த்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா என்னை தேடி வந்தானுங்கல்ல 3 பேரு, என்னை பார்க்க வந்தானுங்கல்ல, இவனுங்க சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். ஏன்னா இவங்க 3 பேருடைய வார்த்தையே முழுமையாய் யோபுவை குற்றப்படுத்தத்தான் செய்கிறது. ஆமென். ஆனா அவ்வளவு குற்றப்படுத்தினாலும் யோபுவுக்கு உள்ளில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் நீதிமான், நான் கர்த்தருக்கு முன்னால் நின்னேன்னா நான் நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். ஆமென். என்னுடைய நியாயத்தினால் என்னுடைய வாயை நிரப்புவேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த சூழ்நிலையை சொல்றாரு, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். அவருடைய கிரியைகளை பார்க்கிறேன், ஆனா அவரை காண முடியல. ஆமென். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். பாருங்க,
எவ்வளவு அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை தைரியம் இருக்குன்னா, கர்த்தருக்கு முன்னால் நிற்க தைரியம் இருக்குன்னா, அவன் சொல்றான், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இல்ல, வலப்பக்கம் பார்க்கிறேன் இல்ல, இடப்பக்கம் பார்க்கிறேன் இல்ல, கிரியைகள் நடக்குது, ஆனால் என்னால் அதை கர்த்தர் என்னோடு இருப்பதை உணர முடியவில்லை. ஆமென். அவர் என்னோடு இல்லை. அவர் என்னோடு இருந்திருந்தால் எனக்கு இந்த தீங்கு வந்திருக்காது. அப்ப எனக்கு நல்லாவே தெரியுது அவர் என்னோடு இல்லை. ஆனால் நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை பாருங்க சொல்றாரு, மீண்டும் அறிக்கையிடுறாரு, நான் என்ன செய்தேன்? என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை நான் விட்டு பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி காத்து கொண்டான்? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கும்படியாய், இல்லாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆசனத்துக்கு முன்னால் அவன் தன்னை நிறுத்தும்படியாய் தான் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டான், எதனால் இந்த தைரியம் அவனுக்கு வந்தது என்று யோபு சொல்லுகிறார். ஆமென். எதனால் வந்ததா? என் வழி ஆண்டவருடைய கால் அடிகளை பின்பற்றி தான் நடப்பேன், அதை விட்டு நான் மீறியது இல்லை. அவருடைய வார்த்தைகளை நான், கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கியதும் இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, அவருடைய கட்டளைகளை காத்து கொண்டு நடக்கிறேன், அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கிறேன், அதனால்தான் எனக்கு இந்த தைரியம். ஆமென். எப்படி கர்த்தருக்கு முன்னால் நிற்க இந்த தைரியம் வந்தது? அவருடைய வழிகளில் நடந்தும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டும். ஆமென். அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திரும்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். 14வது வாக்கியம், விசுவாசத்தை பாருங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க சூழ்நிலை, அதாவது யோபுடைய இந்த நிலைமை, அவன் மற்றுள்ளவர்களால் தன்னுடைய சிநேகிதர்களால் பழிக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. இன்று என்ன கேட்கும் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் யோபுவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த தைரியம் நமக்குள் இருக்கணும். ஆமென். என் சரீரம் அழிந்து போனாலும், என் மாம்சம் அழுகி போனாலும், நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்க தைரியம் உள்ளவனாய் நான் நிற்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். ஆமென். இங்க யோபுவை எவ்வளவு பழி தீர்த்தாலும் அவர் சொல்றாரு, இல்ல இவங்க பழி தீர்த்தாலும் நான் ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவருடைய ஆசனத்துக்கு முன்னால் நின்றேன் என்றால் நான் என் வாய்களை திறப்பேன், அவரோடு பேசுவேன். ஆமென். 1 2 அவர் நான் பேசுவது மட்டுமல்ல, விதண்டாவாதம் இல்லாவிட்டால் வீண் வாக்குவாதங்கள் செய்வதல்ல. ஆண்டவரோடு, ஆண்டவர் எது சொன்னாலும் நான் அதை அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய மனோபாவம் எனக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 3வது, அவர் கர்த்தரை குறித்து தெளிவாய் அறிந்திருக்கிறார். அவர் என்னோடு வாக்குவாதம் பண்ணினாலும், நான் அவரோடு வாக்குவாதம் பண்ணினாலும், அவர் என்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணுவது அவருடைய வல்லமையினால் அல்ல, அவர் என்மேல் தயை வைத்து என்னோடு பேசுவார். ஆமென். அப்போ அவருடைய வாழ்க்கை, அந்த கர்த்தரை குறித்து அவருடைய வாழ்க்கையில நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததா சொல்றாரு, அப்புறம்தான் சொல்றாரு, தான் எப்படி வாழ்ந்தேன் என்று அதை காண்பிக்கிறார். ஆமென். தான் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி வாழ்ந்தேன், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்ததில்லை, அவருடைய வார்த்தைகளை நான் கை கொள்ளாமல் போனதில்லை. இப்படியெல்லாம் இருந்ததால் இந்த தைரியம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா.
இன்றைய என்னுடைய சூழ்நிலையில கர்த்தர் என்னோடு இல்லை. வலப்பக்கம் பார்க்கிறேன், இடப்பக்கம் பார்க்கிறேன், சம்பவம் நடக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் அவர் இருந்ததா என்னால் உணர முடியவில்லை. ஆனால் அவர் என்னுடைய வழிகளை அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். என்னை சோதிக்கப்பட்ட பிறகு என்னை பொன்னாக துலங்க செய்வார். ஆமென். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். ஒருவேளை என் வாழ்க்கை இப்படிதான் குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆமென், எவ்வளவோ கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்க்கிறோம், வியாதியோடு போராடுகிறவர்களை. ஆமென். எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய தேசத்துல பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வியாதியில தான் மரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியோடு தான் மரித்தார்கள். ஆமென். அதற்காக ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? ஆண்டவர் அந்த வியாதியிலும் பல வருடங்கள் அவரை கொண்டு பயன்படுத்தி அவர் என்ன இந்த பூமியில செய்யணுமோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவருடைய ஜீவனை தேவன் எடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை என் வாழ்க்கையில் தேவன் இதை குறிச்சிருக்கிறார்னா இது நடந்துட்டு போகட்டுமே. யோபுடைய வார்த்தையின் பொருள் அதுதான். ஆமென். என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, பாடுகள் இருக்கு. ஆமென். ஆனா நான் தோல்வி அடைய மாட்டேன். ஆமென். தோல்வி என்பது என்ன? நான் நரகத்துக்கு போனாதான் தோல்வி. ஆமென், ஆமென். யோபு சொல்றாரு, என் வாழ்க்கை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் ஆண்டவருடைய ஆசனத்துக்கு முன்னால் போய் நின்றால் நான் என்னுடைய நியாயங்களால் வாய்களை நிரப்புவேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த தைரியம் நமக்கு இருக்கணும். நான் நீதிமான், நான் கர்த்தருக்கு முன்னால் துன்மார்க்கன் அல்ல, சன்மார்க்கன். ஆமென். நான் கர்த்தருக்கு முன்னால் நீதிமானாய் வாழ்கிறேன், அந்த நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற அறிவுரைகள், ஆலோசனைகள் மறுபடி நம்முடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடக்கும்போது சில காரியங்களை தேவன் உணர்த்துவார். உணர்த்துறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா நம்ம ஆலோசனை சொல்லும் போது அடுத்தவனை பார்ப்போம், இது நமக்கு உள்ளதில்லை அடுத்தவனுக்குன்னு. ஆமென், ஆமென். அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்றால் நாம் அதை நமக்குரியது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம், மனோபாவம் நமக்கு இருக்கணும். ஆமென். மூன்று, தேவனை நாம் சரியாய் அறிந்து கொள்ளணும். அவருடைய வல்லமையின்படி, கோபத்தின்படி நம்மோடு அவர் வாக்குவாதம் பண்ண நேர்ந்தால் நாம் நிலை நிற்கவே முடியாது. ஆமென். ஆனால் யோபு சொல்லுகிறார், என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் என் மேல் தயை வைப்பார். ஆமென். இன்னைக்கு பிரச்சனை தான். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறது என்னால் உணர முடியவில்லை. ஆமென். வலப்பக்கம் பார்க்கிறேன், இடப்பக்கம் பார்க்கிறேன், ஒன்றிலும் நான் அவரை காணவில்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். என் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை புடமிட்ட பிறகு நான் நிச்சயம் பொன்னாய் துலங்குவேன். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் எனக்கு தேவன் குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்கு முன்பால் நீதிமான் என்ற தைரியம் உள்ளவர்களாய் நாம் வாழணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு, தேவனுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்கணும். மூன்று, கர்த்தரை நன்றாய் தெளிவாய் அறிந்து கொண்டவர்களாய் ஓடணும். ஆமென், ஆமென். நமக்கு என்ன போராட்டம் வரட்டும், நிச்சயம் நான் பொன்னாய் துலங்குவேன். நிச்சயம் தேவன் எனக்கு முன் குறித்திருக்கிறதை என் வாழ்க்கையில, இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய காரியங்கள், நான் பார்க்க வேண்டிய காரியங்கள் நிச்சயம் என்னை கொண்டு செய்வார். ஆமென். எனக்கு தேவன் முன் குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். இந்த நம்பிக்கையோடு ஓடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு நன்றி ராஜா.
கேட்ட வார்த்தைகளின்படி யோபு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் எங்களுக்கு நாங்கள் கொள்ள வேண்டிய அந்த விசுவாசமும் ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களையும் தெளிவாக எங்களுக்கு சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. தேவ கிருபை தாங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் யோபுவை போலவே கர்த்தருக்கு முன்னால் தைரியமாய் நிற்கக்கூடிய நீதிமான்களாய் பிள்ளைகள் உருவாகட்டும், இருக்கட்டும், தங்களை காத்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.